இன்னைக்கு ஒரு நாள் தாத்தா என்ன கூப்பிட்டு இந்த ரத்த காய் தெரியுமாடா, ரத்த காய் அதை போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் வந்து ரத்த காயா அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து அதான்டா அதுக்கு பேரு கூட இந்த கேரட்டு பீட்ரூட்டுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ பீட்ரூட்டை சொல்றீங்களா தாத்தா, சரி சரி போய் வாங்கிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து அந்த பீட்ரூட்டை வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பீட்ரூட் மேல இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை மிக்சியில போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு துணியில போட்டு அதை சாரை மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் அந்த சாரை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுமே தாத்தா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பீட்ரூட்டோட சாரை அதுக்குள்ள ஊத்திக்கிட்டு அது கூட கோதுமை, மிளகாத்தூள், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சின்னதா தட்டி விட்டுக்கிட்டு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு தட்டுல எடுத்து போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேல கடையை வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு அந்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த அந்த பீன்ஸ் இதுவை எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு அதை பர்ஃபெக்டா வெந்ததுமே அதை எடுத்து ஒரு தட்டுல மாத்திக்கிட்டு அப்புறம் அந்த கொதிக்கிற எண்ணெயிலே லைட்டா கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அதையும் எடுத்து அந்த பீட்ரூட் ஸ்நாக்ஸ் கூடவே சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து நல்லா முறுமுறுன்னு செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க.